அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி காலையில் 8:39 வரை, அதற்கு மேல் தசமி திதி, மக நட்சத்திரம் சாயங்காலம் 3:52 வரை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10 வரை, நல்ல நேரம் காலையில் 10லிருந்து 11 வரை, 1லிருந்து 2 வரை, 4லிருந்து 5 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாது பழுப்பு கலரு, டபுள் கலரு, அந்த ஜீன்ஸு போடுறோமா அந்த கலரு ஆகியவற்றை தவிர்க்கவும். நீங்கள் சாப்பிடக்கூடியது இன்றைக்கி பைனாப்பிள் அல்லது சுகர்கேன் ஜூஸ் குடிப்பது நல்லது. இப்போது நம்ம அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதையே தொடர்வோமாக. அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வருவாய் விருத்தி இல்லாதவர்கள். அதாவது சம்பாதிக்கிற சம்பாதனை கூடிக்கிட்டு போகாது, அதே மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் கலகத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருப்பார்கள். கோல் செல்லுது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லி கலகம் ஓட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட மென்டாலிட்டி உடையவராக இருப்பார். ஆடை அணிகலன் ஆடம்பர பொருட்கள் அவங்கள ரொம்ப பிரியம் அவருக்கு. அதெல்லாம் செய்கிறது, நல்ல புதுசு துணி அமைக்கிறது, நல்ல காஸ்ட்லியான நகைகள், வாட்சி, மோதிரம் அணிவிக்கிறதுலாம் ரொம்ப இஷ்டமுடையவர். சகோதரர் சகோதரிகளை ஆதரிப்பவர். இவர் வீடு, நிலம், வாகன யோகம் பெற்றவராக இருப்பார். கண்டிப்பாக என்ன பண்ணினாலும் வீடு வாகன யோகம் உடையவராகத்தான் இருப்பார். சொந்த வீடு சேரும் அவருக்கு. கல்வி மேம்பாடு உடையவராக இருப்பார். இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் போவோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்க்க செல்வோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது நோய்கள் குணமாக ஆரம்பிக்கின்றன. அதாவது மருந்து சாப்பிட்டிங்கன்னா மருந்து வேலை செய்து நோய் ஸ்டெப்பாக அந்த பவர் குறைந்து கொண்டே வருகிறது. தொல்லைகள் அகலுகின்றன. பணத்தட்டுப்பாடு குறைகிறது. வருமானமும் அதிகரிக்கிறது. ஆயினும் கோபத்தை குறைத்து கொள்ளாவிட்டால் நல்ல மனிதர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொள்வீர்கள். அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வருகின்றது. புதிய வீடு, நிலம் வாங்குவதில் மனம் மிகவும் ஈடுபாட்டோடு இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வி நல்ல முறையில் வருகிறது. தாயார்கள், தகப்பனார், தாயார் ஆகியோரது உடல்நிலை நன்றாக இருக்கிறது, பரவாயில்லை. வீட்டிலும் ஓரளவு குழப்பம் இல்லாமல் சுமூகமாக செல்கின்றது. அடுத்து மிதுன ராசி. கோர்ட்டு கேஸு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கின்றது. பணவரவு திருப்திகரம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கிறது. செலவுகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. தெய்வ பக்தியில் ஈடுபாடு. அடுத்து கடகராசி. இன்றைக்கி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. அரசியலில் ஈடுபாடு உடையவர்களுக்கு புதிய பொறுப்பு சேர்கின்றது. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலனே கிடைக்கின்றது. பெற்றோர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. அடுத்து சிம்மம். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைக்கின்றது. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். அவர்களினால் கூட நன்மையே உண்டாகின்றது. வீட்டிற்கு வெளியே பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்குள்ளே மன நிம்மதி ஏற்படுகின்றது. அடுத்து கன்னிராசி. எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டவும். குளிர்ச்சியான இளநீர்,
மோர் போன்றவற்றை அதிகம் உணவில் உணவோடு சேர்த்து கொள்ளவும் மக்கள் ஆதரவு கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. மனைவியுடன் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுகின்றது. நண்பர்களுடன் சிறிது மனவருத்தம் உண்டாகின்றது. வியாபாரத்தில் சிறிது தேக்க நிலை. பிரயாணங்களினால் பெரிய அளவு நற்பலன்கள் எதுவும் நடக்கப் போவதில்லை. ஸோ பிரயாணத்தை தவிர்க்கவும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள். அடுத்து விருச்சிக ராசி. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. செய்கின்ற தொழிலில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கின்றது. விரோதிகளின் சூழ்ச்சி பலனற்று போகின்றது. மனைவி மக்களுடன் மனமகிழ்ச்சி ஏற்படுகின்றது. வெளியூரிலிருந்து நற்செய்தி வருகிறது. அடுத்து தனுசு ராசி. தகப்பனாருக்கு நல்ல பெயர் புகழ், அவர் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கின்றது. வீட்டிற்குள் சுமூகமான சூழ்நிலை நிலவுகின்றது. அதிக அலைச்சல் ஏற்பட்டாலும் அதில் ஈடுபட ஒரு மன திருப்தி வீட்டிற்குள் வந்துவிட்டால் ஒரு மன திருப்தி கிடைக்கின்றது. குடும்பத்தினர் நண்பர்கள் ஆதரவு நன்றாக இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் பீடிக்கலாம். செலவினங்களினால் அது கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கிறது. அதனால் பணத்தட்டுப்பாடு கூட சற்று அதிகம்தான். எப்படியாவது பணம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அவர்கள் மூலம் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றன. உத்தியோகம் பார்க்கும் மனைவிக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் உண்டாகலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றது. நண்பர்கள் உதவி செய்பவர்களாய் இருக்கின்றார்கள். அடுத்து மீனராசி. மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல உயர்வு காத்திருக்கிறது. பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. ஆன்ம பலம் அதிகரிக்கிறது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு கடன் அதிகரிக்கிறது. வீண் அலைச்சல் உண்டாகிறது. உங்களது பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.